வணக்கம் நண்பர்களே, நான் சைக்கியாட்ரிஸ்ட் ஆனந்தன். எழுத்தாளர்கள் ஒன்று கூடி பிஜேபிக்கு வாக்களிக்கப் போவதில்லை என முடிவெடுத்திருப்பதாக படித்தேன். மிகவும் மகிழ்ச்சி. தங்களை எழுத்தாளர்கள் என சொல்லிக் கொள்பவர்கள் யாராவது கமல்ஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையத்தை பிஜேபியின் பி டீம் என சொன்னால் அவர் ஆழ்ந்த சிந்தனையும் விசால பார்வையும் கொண்டவராக இருக்க வாய்ப்பில்லை. முற்சாய்வு, பயாஸ், முற்சாய்வு இல்லாமல் சிந்திப்பவர்கள் மட்டுமே தங்களை எழுத்தாளர்கள் என சொல்லிக்கொள்ள தகுதியானவர்கள். காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருந்த தோழர் ஜீவானந்தம் அவர்களால் வளர்க்கப்பட்டு ஞானம் பெற்ற அன்புக்குரிய ஜெயகாந்தன் அவர்கள் தான் சிறுவனாக இருக்கும்போது தேர்தல் சமயங்களில் கம்யூனிஸ்ட் கட்சியின் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தது முதல் அங்கேயே உண்டு உறங்கி கம்யூனிஸ்ட் தோழர்களிடம் ஆங்கிலம் கற்றது வரை அவருடைய கட்டுரைகளில் ஆங்காங்கே எழுதியிருப்பார். அதே ஜெயகாந்தன் முதலாளித்துவம் ஒழிக என்பது பிற்போக்கு கோஷமே என எழுதினார். காலத்திற்கேற்ப எல்லாவற்றிலும் தன்னை அப்டேட் பண்ணிக் கொள்பவன் தான் மனதளவில் ஆரோக்கியமானவனாக இருக்க முடியும். எங்க தாத்தா அப்பெல்லாம் சார் சென்னையிலேருந்து விழுப்புரத்துக்கு மாட்டு வண்டியில தான் போவார். எங்க தாத்தா செத்தப்போ எங்க பெரியப்பா மதுரையில் இருந்தார். எங்க அப்பா தந்தி அனுப்பி தான் தகவல் சொன்னார். என்ன பண்றது, எங்க பெரியப்பா வர்றதுக்குள்ள பாடி எடுத்துட்டாங்க என்று சொல்லும் பழைய கதைகளை சொல்லும் ஒரு இளைஞன் இன்றைக்கு தான் விழுப்புரத்திற்கு மாட்டு வண்டியில் போகப் போவதாகவோ, தான் பாட்டி இறந்த செய்தியை மதுரையில் வசிக்கும் தன் அண்ணனுக்கு தந்தி அடித்து சொல்ல போவதாகவோ சொல்வானா என்ன? என் தாத்தா தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார் தியாகராய பாகவதரின் வெறியர் என சொல்லும் ஒரு இளைஞன் இன்றைய தேதியில் எங்க தாத்தா காலத்திலிருந்தே பாகவதர் தான் சார் என்றா சொல்லுவார். ஆனால் இன்றைக்கு 18 வயதை தாண்டிய ஒரு மனிதன் எங்க தாத்தா காலத்திலிருந்தே ரெட்டலை தான் சார், எங்க தாத்தா காலத்திலிருந்தே சூரியன் தான் சார் என சொல்வானேயானால் அவன் எவ்வளவு பெரிய பட்டங்களை பெற்றிருந்த போதிலும் குழந்தையின் மனநிலை கொண்டவனாகவே நான் பார்க்கிறேன். இந்த மாதிரியான இளைஞர்கள் திருமணமானதும் ஹனிமூனுக்கு கூட குடும்பத்துடன் போவதை பார்த்திருக்கிறேன். இரட்டை இலைக்கோ உதயசூரியனுக்கோ ஓட்டு போடாதீர்கள் என்று நான் சொல்லவில்லை. எங்க அப்பா போட்டார், எங்க தாத்தா போட்டார், எங்க பெரியப்பா போட்டார், அதனால நான் போடுறேன் அப்படின்னு சொல்றதை தான் நான் முயற்சியின்மை, குழந்தைத்தனம்னு சொல்றேன். அப்படி யோசிக்காமல் வாக்களித்தீர்களேயானால் உங்களை வைத்துத்தான் அந்த 2 கட்சிகளும் வாக்குகளை வங்கியில் முதலீடு செய்து வைத்திருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுக்கு புரிந்தால் குடும்பத்தில் உள்ள பாமரர்களுக்கும் அருகில் உள்ள அப்பாவிகளுக்கும் எடுத்து சொல்லி புரிய வையுங்கள். இந்த ஓட் பேங்க், வாக்கு வங்கி இதெல்லாம் சொல்றாங்கல்ல, அது இதுதான். நம்ம மறைந்த முன்னாள்
முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஜெயலலிதா அவர்கள் பெங்களூர் பார்ப்பன அக்ரஹார சிறையில் இருந்தபோது அதை பற்றி ஒரு மீம்ஸ் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க. அந்த ஜெயில் கம்பிக்கு பின்னால் ஜெயலலிதா இருப்பாங்க. கம்பிக்கு முன்னால் வந்து இந்த அமைச்சர்கள் எல்லாம் வந்து இந்த வழக்கம் மேடை அவங்கள பார்த்தா எப்படி குனிஞ்சிருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு போஸில் இருப்பாங்க. அதில் அம்மா வாழை மீன் இருக்குங்கிறான், வஞ்சர மீன் இருக்குங்கிறான், கெண்டை மீன் இருக்குங்கிறான், கெளுத்தி மீன் இருக்குங்கிறான், அந்த ஜாமீன் மட்டும் இல்லைங்கிறாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாளைக்கு உங்கள் பேரங்கிட்ட போய் இந்த மாதிரிப்பா தாத்தா காலத்துலேருந்து அப்படி இப்படின்னு நாங்கள் போடுவோம், அதை வந்து ஒருத்தர் வந்து இதை வந்து ஓட் பேங்குன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓட் பேங்கா? நெட் பேங்க் தெரியும், மொபைல் பேங்க் தெரியும், ரிசர்வ் பேங்க் தெரியும், பிளட் பேங்க் தெரியும், ஏன் ஸ்பெர்ம் பேங்கு, ஐ பேங்கு, ஸ்கின் பேங்க்லாம் கூட தெரியும். அது என்ன தாத்தா ஓட் பேங்கு அப்படின்னு கேட்பான். அதுக்கு மட்டும் விளக்கம் சொன்னீங்க அவ்வளோதான், மூஞ்சிலேயே முழிக்க மாட்டான். யோசிங்க. மக்கள் நீதி மையத்திற்கு டார்ச் லைட் சின்னத்தில் வாக்களியுங்கள். நாளை நமதே, நிச்சயம் நமதே.